அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் ஃபீவர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் யாசிகா. இந்த சேனல் மூலம் ஸ்போக்கன் இங்கிலீஷை ரொம்ப எளிமையாகவும் எந்த தயக்கமும் இல்லாமல் எப்படி பேசுவது என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறேன். கடந்த வீடியோவில் டே 7 நாம் verbs ஐ present, past, future continuous tenseல் எப்படி பயன்படுத்துவது என்று பார்த்தோம். இன்று டே 8 நாம் பார்க்கப் போவது verb ஐ present perfect, past perfect, future perfect tenseல் எப்படி பயன்படுத்துவது. முதலில் subject pronouns என்ன? I, you, we, they, he, she, it. அடுத்து helping verbs perfect tenseக்கு have, has, had, will have. முதலில் present perfect tense பார்க்கலாம். Formula to use to make the sentence. Subject plus have, has plus V3 past participle. Verb form தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு verbுக்கும் 3 forms இருக்கும். V1 base form, go, eat, write. V2 past form, went, ate, wrote. V3 past participle, gone, eaten, written. Perfect tenseல எப்போதும் V3 தான் யூஸ் பண்ணுவோம். Quick example: go, went, gone. Eat, ate, eat and finish, finished, finished. எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த verb I, you, we, they, have பயன்படுத்துவோம். he, she, it, has பயன்படுத்துவோம். இந்த ரூல் மற்ற பெர்ஃபெக்ட் டென்ஸ்களுக்கும் applicable தான். ஆனா helping verbs மட்டும் சேஞ்ச் ஆகும். Examples: I have finished my work. நான் என் வேலையை முடித்துவிட்டேன். She has completed the task. அவள் அந்த டாஸ்கை முடித்துவிட்டாள். They have gone to office. அவர்கள் ஆஃபீஸ்க்கு போய்விட்டார்கள். When to use these words எப்போது பயன்படுத்துவது? Some work finished வேலை முடிந்திருக்கும் போது. Then when that outcome will very important முக்கியமாயிருக்கும் போது. Example: I have worked in Germany. நான் ஜெர்மனியில் வேலை செய்த அனுபவம் இருக்கிறது. Past perfect tense formula subject plus had plus V3 எல்லா சப்ஜெக்ட்க்கும் had தான் பயன்படுத்துவோம். Examples: I had completed the work. நான் வேலை முடித்திருந்தேன். She had left the office. அவள் ஆஃபீஸை விட்டு போயிருந்தாள். They had finished before the மீட்டிங்க்கு முன்னாடியே அவர்கள் முடிச்சிருந்தார்கள். எப்போது பயன்படுத்துவது? 2 past events இருக்கும்போது அதில் முதலில் நடந்ததை past perfectா சொல்ல வேண்டும். Example: I had finished lunch before he came. அவன் வருவதற்கு முன் நான் லஞ்ச் முடித்திருந்தேன். Future perfect tense formula subject plus will have plus V3. Examples: I will have completed the task. நான் அந்த டாஸ்கை முடித்திருப்பேன். She will have finished by 6 p.m. 6 மணிக்குள் அவள் முடித்திருப்பாள். They will have reached office. அவர்கள் ஆஃபீஸ்க்கு சென்றிருப்பார்கள். When to use these words எப்போது பயன்படுத்துவது? எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன் ஒரு வேலை முடிந்திருக்கும். Example: I will have finished my work by tomorrow. நாளைக்குள் நான் என் வேலையை முடித்திருப்பேன். Formula quick summary: present perfect, have, has plus V3 verb past participle. Past perfect, had plus V3 verb past participle. Future perfect will have plus V3 verb past participle. நீங்கள் இதை தினமும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி ஆகிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Bye bye. See you soon on the next video.